Welcome to Alpha Coaching Center. எல்லோருக்கும் வணக்கம். So BO exam Black Educational Officer அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் 2025ல் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2026ல் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. நம்பர் ஆஃப் வேகன்சி டென்டேட்டிவாக ஒரு 51 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டிஆர்பி அப்டேட் பண்ண பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி வித் பிஎட் அல்லது பிஜி வித் பிஎட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் ஆனது நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி கோர்ஸ் நிறையா இருக்கும். டெட்டு, ஸ்பெஷல் டெட்டு, பிஓ எக்ஸாம், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பின்னு இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு பிஓ எக்ஸாம் வேணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். வட்டார கல்வி அலுவலர் பிஓ எக்ஸாம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கண்டென்ட்டை கிளிக் பண்ண இது மாதிரி வந்துடும். ஸோ அங்கே உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ஸ்டடி பிளான். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது டெஸ்ட் 1 அப்படின்னா டெஸ்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து தமிழ், நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். இந்த ஸ்டடி பிளான் படி உங்களுக்கு வரிசையாக டெஸ்ட் ஆனது வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டெஸ்ட் 2க்கு வந்து டேட் போட்டிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த வேட்டி எக்ஸாம் டேட் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? எக்ஸாம் டேட் பார்த்துட்டு எக்ஸாம் டேட்டுக்கும் முன்னாடி ஓகேங்களா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளானை முடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு டெஸ்ட் கேப் வந்து 5 டேஸ் இருக்கலாம் அல்லது 4 டேஸ் இருக்கலாம் முன்னப்பட்ட. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் அந்த டேஸை பொறுத்து அந்த டைம் வந்து மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். அதான் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ முக்கிய அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு மாதிரி வெளியிடக்கூடிய அந்த தேர்வு தேதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனை வந்து மாற்றி கொடுத்துரும். சரிங்களா? டெஸ்ட் 1 19 வந்து போட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிளான் கொடுத்துருவோம். ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் இருக்கும். ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒன்று தமிழ்ங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் படிக்கிற மாதிரி இருக்கும். சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸும் ஜாகிரஃபியும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? செவன்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே. எயித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி. இது தாங்க. இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு எதெல்லாம் ஈஸி அப்படிங்கிறத அடிச்சு விடுங்க. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் கூடிய டாபிக் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12th வரைக்கும் படிக்கணும். அவுட் சோர்ஸும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோசியல் சயின்ஸ் அப் டு 12th வரைக்கும் படித்தா போதும். அதேமாரி ஹிஸ்ட்ரி பாலிட்டி 12th வரைக்கும், இதுவும் 12th வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிகே நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் படித்தா போதும். சைக்காலஜி நான் கொடுக்குற மெட்டீரியல் படித்தா போதும். இது வந்து தமிழ் ப்ளஸ் தேவிர புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை தான் நீங்கள் வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ உங்கள் கையிலேயே உங்களுக்கு போதுமான மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் கொடுப்போம். அந்த சிலபஸ்க்கு வந்து வேர் டு ஸ்டடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் எங்கிருந்து படிக்கணும் ஓகேங்களா தெளிவாக கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், வேர் டு ஸ்டடி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் 1க்கு அப்டேட் பண்ணியிருக்கும் பாருங்கள். ஸோ டெஸ்ட் 1 நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் இந்த டாபிக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6வதுல தேர்ட் டைமில் கூடிய ஹிஸ்ட்ரியில் கூடிய 4th தென்னிந்திய வரலாறு, தென்னிந்திய அரசுகள். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாருங்கள். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடியில் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேர் டு ஸ்டடி. சார் என் கையில் புக்கே இல்லை சார், நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். எப்படி ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக். ஓகேங்களா? காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸும் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு அழகாக கொடுத்துரும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? 6th 7th ஓகேங்களா? அது மாதிரி இந்த லெசன்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த லெசன்ஸ் எல்லாம் அழகாக உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரே ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஆல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா?
டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து எழுதிக்கலாம். ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம். அதே டெஸ்ட் வந்து PDF கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி OMR ஷீட்டில் ஷேட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை சார் நான் டைரெக்டாக வந்து எழுதிக்கிறேன் அப்படின்னா குமராபுரத்தில் கூடிய ஐன்ஸ்டீன் ஸ்கூலில் டைரெக்டாக வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மெட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பரும் PDF-ஆக கொடுத்துருவோம். நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு ஆன்லைன் மெத்தேடில் நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். 2019 வந்த ஒரு 6 எக்ஸாமு, 2023 வந்த ஒரு எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ எல்லாம் வச்சு கொடுத்துருவோம். 100% நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 100% பாஸ் பண்ணிடலாம். வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ எப்படி ஃபீஸ் கட்டணும் மற்ற டீல்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து 2500 ரூபா. 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் படி தான் எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்தில் மட்டும்தாங்க கொஸ்டின் பேப்பர் தமிழில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ் கொஸ்டின் மட்டும் தான் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? மொதல் சொன்ன மாதிரியே ஆன்லைன் எழுதிக்கலாம், PDF எழுதிக்கலாம், டைரெக்டாக வந்து எழுதிக்கலாம். வேர் டு ஸ்டடியும் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் தான் கொடுப்போம். எதுவுமே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ண மாட்டோம். தெளிவாக புரிஞ்சுக்காங்க. படிக்க வேண்டிய பாடத்தை தெளிவாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பிளான் படி ஒரு 30 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். பின்னாடி நமக்கு டைம் இருக்கும். பக்கத்தில் ரிவிஷன் டெஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் வரும். மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கொஸ்டின்ஸ் பக்கம் 4500 கொஸ்டின் பக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ஆன்லைனில் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் முடிஞ்ச வேண்டி உங்கள் மார்க்கு, ரேங்கு, தப்பான கொஸ்டினுக்கு ஆன்சரு எல்லாமே நீங்கள் ஆப்பில் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் நடக்கும் போது ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் இருக்கும். ஷெடியூல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்கள் 3 டைம் எழுதலாம். ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஒரு டைம் தான் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக. தவிர்க்க முடியாத காரணத்தால் நீங்கள் தேர்வு எழுதாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் எந்த டைம் விருப்ப போகிறீங்களோ அந்த டைம் வந்து டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, எப்போவுமே டெஸ்ட்டு ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா. ஆப்லேயே நீங்கள் டைரெக்டாக அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ண வேண்டிய உங்கள் பேர், என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண கோர்ஸு, அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளுக்குள்ளே எங்கள் சைடு திரும்ப கால் பண்ணி உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணால் போதும். எங்கள் சைடு திரும்ப கால் பண்ணுவாங்க. இல்லை சார் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் மட்டும் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. நம்பர் பிஸி வெயிட்டிங் வரும். நீங்கள் பயப்பட வேணாம், கொஞ்சம் டிலே பண்ணி கூப்பிடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நல்லா படிங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.